இருந்ததான அந்த ஒரே பிள்ளை என்ன பண்ணிடுச்சு? மரித்து போயிடுச்சு. இருந்த அந்த பிள்ளை மரித்து போன மாத்திரத்துல அவளுடைய இருதயத்துல வேதனை வருகிறது, அவளுடைய இருதயத்திலே துக்கம் வருகிறது. அவருடைய இருதயத்துல இதுவரைக்கும் என் கணவனார் இருந்தார், அவரு மரித்து போயிட்டாரு, அதனால என் பிள்ளையை நம்பி நான் வாழ்ந்தேன், இருந்த ஒரே மகனும் மரித்து போயிட்டான், நான் யாருக்காக வாழுவது? நான் யாருக்காக வாழுவது? எனக்கு இருந்த ஒரே மகனும் மரித்து போயிட்டானே என்று சொல்லி துக்கத்தோடு கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த ஊருக்குள்ளாக வராரு. அந்த ஊருக்குள்ள அவளை பார்த்து சொல்றாரு, அழாது அழாது. இன்னைக்கு ஒருவேளை உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில நீங்கள் எந்தெந்த காரியத்திற்காகவோ நீங்கள் அழுது கொண்டு இருக்கிறீர்கள், உங்களுடைய சரீரத்துல சுகத்திற்காக நீங்கள் அழுது கொண்டு இருக்கிறீர்களா, அல்லது இரவு நேரத்திலே உங்க தனிப்பட்ட வாழ்க்கையிலே உங்களுக்கு வருகிறதான அந்த பிரச்சனை நிமித்தமும் துக்கத்தின் நிமித்தமும் உங்களுடைய இரவிலே உங்களுடைய தலையணியை கண்ணீரை நினைத்துக் கொண்டு இருக்கிறீர்களா? ஆண்டவருடைய வார்த்தை முழுக்க நேராய் கடந்து வருகிறது, அல்லாதே என்று கர்த்தர் சொல்லுங்க. அன்பு மகனே, அன்பு மகளே, அல்லாதே. உன்னை விசாரிக்கிறதற்கு ஒரு தேவன் இருக்கிறார், உன்னை பலப்படுத்துகிறதற்கு ஒரு தெய்வம் இருக்கிறார், உன்னை ஆறுதல் படுத்துகிறதற்கு ஒரு தெய்வம் இருக்கிறார், உன்னுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறதற்கு ஒரு தேவன் இருக்கிறார், உன்னை நன்றாக சத்தியத்தின் பாதையில நடத்துகிறதற்கு ஒரு தெய்வம் இருக்கிறார். அவர் இன்றைக்கு சொல்லுகிறார், உன்னை பார்த்து அழாதே. நீ துக்கப்படும் பொழுது உன்னுடைய துக்கத்திலே பகிர்ந்து கொள்ளுகிற ஒரு தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரமே. நீ சந்தோஷமா இருக்கும் பொழுது ஜனங்கள் உன்னை தேடி உன்னுடைய சந்தோஷத்திலே பகிர்ந்து கொள்ளுகிற ஜனங்கள் ஒரு பக்கம் இருந்தா கூட, நீ துக்கத்தோடு கூட இருக்கும் பொழுது, நீ வேதனையோடு கூட இருக்கும் பொழுது, நீ கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கும் பொழுது, நீ அனாதியாக இருக்கும் பொழுது, நீ வியாதியில இருக்கும் பொழுது, நீ பலவீனத்தில இருக்கும் பொழுது, உன்னுடைய வாழ்க்கையில எல்லாருக்கும் முன்பாக நீ அவமானமாய் இருக்கும் பொழுது, உன்னை விசாரிக்கும்படியாக, உன்னை வழிநடத்தும்படியாக, உன்னை ஆசீர்வதிக்கும்படியாக, உன்னுடைய வாழ்க்கையில தேவ சித்தம் நிறைவேறும்படியாக உனக்கு ஒரு தேவன் இருக்கிறார், ஒரு கர்த்தர் இருக்கிறார். அந்த தெய்வம் தான் உங்களை பார்த்து சொல்றாரு, அன்பு மகளே, மகனே, அழுது கொண்டு இருக்கிறியா? கர்த்தர் சொல்றாரு அழாதே, கர்த்தர் சொல்றாரு அழாதே என்று கர்த்தர் வாக்கு. பிரியமான தேவச்சனை நடந்த காரியம் என்ன? வசனத்தை வாசிச்சுட்டு வாங்க. கிட்ட பாடையை தொட்டார், அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனே, எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆமென் சொல்லுங்க. வசனம் சொல்லுகிறது, கிட்ட பாடையை தொட்டு, கிட்ட அவருடைய மனதுருக்கத்தை, அவருடைய மனதுருக்கம் அந்த பெண்ணுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய வல்லமை. எதை குறித்து அந்த மகள் அழுது கொண்டிருந்தாலோ, எதை குறித்து கண்ணீர் வடித்து கொண்டிருந்தாலோ, அங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாம் ஆறுதல் சொல்லி இருக்க கூடும், அங்க இருக்கிற திரளான ஜனங்கள் அவளுக்கு சமாதானத்தை கூறி இருக்க கூடும். ஆனாலும் அதெல்லாம் அவளை சமாதானப்படுத்த முடியல. மனிதர்கள் பேசுகிறதான வார்த்தை உங்களுக்கு சமாதானத்தை கொண்டு வராது. ஆமென் சொல்லுங்க. மனிதர்கள் பேசுகிற வார்த்தை உங்க வாழ்க்கையில சமாதானத்தை கொண்டு வராது. நான் விசுவாசிக்கிற தேவ வார்த்தை உங்க வாழ்க்கையில சமாதானத்தை கொண்டு வருகிறதா? கர்த்தருடைய வார்த்தை சமாதானத்தை கொண்டு வருகிறதா? கர்த்தருடைய ஜனங்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய இருதயத்தில் இருக்கிற அந்த வேதனை அறிந்து அவளை பார்த்து சொல்றாரு, அழாதே என்று சொல்லி. அவருடைய மனதுருக்கும் மரித்து போன நம் மகனையே உயிராய் கொண்டு வந்தார். ஆண்டவர் மனதுருக்கிற தேவனாக, ஆண்டவர் இரக்கமுள்ள தேவனாக, நான் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவனாக, உங்க மேலும் எம் மேலும் தேவனாகிய கர்த்தர் அளவுக்கு அதிகமான அன்பை வைத்திருக்கிறார், அளவுக்கு அதிகமான பாசத்தை வைத்திருக்கிறார், அளவுக்கு அதிகமான ஒரு நம்பிக்கையை வைத்திருக்கிறார். ஏனென்றால் நீங்களும் நானும் பரலோகத்திற்கு வரும்படியாக
பரலோகத்துல வந்து தெய்வத்தை ஆராதிக்கும்படியாக, அவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தப்படும்படியாக, அவருடைய வருகைக்கு கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக, நாம் ஆயத்தமாக விழித்திருக்கும்படியாக கர்த்தர் இன்னைக்கு நம்மளோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில கர்த்தர் இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்ற வார்த்தை, அவருடைய மனதுருக்கத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும், அவருடைய இரக்கத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். யாருக்கு அவருடைய மனதுருக்கம் கிடைக்கும்?